தமிழ்நாடு ஆளுநர் விழாவில் நடைபெற்ற இந்த பதவியேற்பு வைபவத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து முதல்ல வந்தே மாதரத்தை தொடர்ந்து அடுத்து தமிழ்த்தாய் வாழ்த்து பிறகு நாட்டுப்பண் இசைக்கப்பட்டதாக நம்ம பார்க்கிறோம். முதல்ல வந்தே மாதரம் பாடல் மீண்டும் பாடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பதவியேற்பு விழாவில் இந்த வரிசையில் பாடப்பட்டது பெரிய விவாத பொருளை ஏற்படுத்திய நிலையில் மீண்டும் வந்தே மாதரம் பாடல் முதலிடம் பெற்றிருக்கிறது. கடந்த முறையே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இந்த ஆர்டருக்கு, இந்த வரிசைக்கு விமர்சனம் தெரிவித்திருந்த நிலையில் வந்தே மாதரம் பாடல் மீண்டும் முதல்ல பாடப்பட்டிருக்கிறத பார்க்கின்றோம். திரு ஹிதாயத்துல்லா, உங்களுடைய வியூ பற்றி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது இந்திய அரசுடைய விழா. அவருடைய பிரதிநிதியாக இருப்பவர் ஆளுநர். இது கேரளாவில் திரு பினராயி விஜயன் இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் இந்த உத்தரவு இல்லை. அதே மாதிரி முந்தைய ஆட்சியில் இருக்கும்போது உத்தரவு இல்லை. சமீபத்தில் ஒன்றிய அரசு இந்த உத்தரவை போட்டிருக்கனால வந்தே மாதரம் பாடல் ஒரு பகுதி தான் இருக்கும். எப்போவுமே காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுது இங்கே முழுமையாக வந்திருக்கு. வந்தே மாதரத்தில் சில விமர்சனங்கள் இருக்குது. இது சில மதங்களுக்கு விரோதமாக இருக்குன்னு சொல்லி, இருந்தாலும் இன்றைய ஒன்றிய விரோதமாக இருக்கான்னு சொல்ல முடியாது. ஒரு மத வழிபாட்டை குறிக்குதா அப்படிங்கிற கேள்வி எல்லாரும் அதை பாட முடியாது. உங்களுக்கு ஜனகணமன எல்லாரும் பாடுறோம். அதே மாதிரி தமிழ்த்தாய் வாழ்த்தை நம்ம எல்லாரும் பாட முடியும். ஆனால் இதை எல்லாரும் பாடக்கூடிய ஒரு சூழலில் இல்லை. ஆனால் இன்றைய ஒன்றிய அரசு பொதுவாக உங்களுக்கு அதை ஒரு தரப்பை திருப்திப்படுத்தக்கூடிய சூழலை வச்சுருக்காங்கிறனால இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சிகளும் மற்றவங்களும் எதுக்குறாங்க. ஆனால் முன்பின் என்பதில் விஷயத்தில் நாம் தமிழ்த்தாய் வாழ்த்து இறுதியாக வந்ததுனால நாம் அதை பெரிதிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன போது இறுதி பேருரைன்னு சொன்னால் அது விவிஐபி தான் நிகழ்த்துவாங்க. ஏன் தமிழ் மற்றவர்கள்லாம் தாங்கி நிற்குது நாம் நினச்சி கொள்ளக்கூடாது. அதனால் 1, 2, 3 ஆர்டரை பற்றி நான் இதில் பெருசாக எடுத்துக்கல. பட்டு இது இந்திய அரசுடைய ஒரு உத்தரவை வைத்துக்கொண்டு இப்போ சமீப காலமாக இது நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ் மக்கள் அது பெரும்பாலும் விரும்பாது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இதனுடைய பொலிட்டிக்கல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு சே இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. ஏனென்றால் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இது இந்திய அரசுடைய லட்சணை தாங்கிய மேடையாத்தான் அமைந்திருக்கிறது. இது தமிழ்நாட்டு அரசுடைய அமைச்சர்களுடைய பதவியேற்பு வைபவம் என்றாலும் கூட நீங்க பார்க்கலாம், இது ஆளுநர் மாளிகையில் நடைபெறுவதனால இந்திய அரசுடைய லட்சணை தான் பிரதானமாக இருக்கிறது. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advttv@dttv.in.